வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் கேபி ஜோதிட முறையில் உபநட்சத்திரத்தோட கால அளவு எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்போ லக்னத்தோட சப்ளாடு எவ்வளோ நேரம் இருக்கும், அதே மாதிரி இரண்டாம் பாவத்தில் இந்த மாதிரி 12 பாவத்துக்கும் சப்ளாடு ஆனது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போ இங்கே முதல்ல பார்த்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகம் அப்படிங்கிற அட்டவணையில் கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்னு கிரகங்களோட வரிசை இருக்குது. ரெண்டாவது காலத்தில் பார்த்திங்கன்னா பாகை, கலை, விகலை. இப்போ கேது அப்படின்னா 0 டிகிரி 46 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் இருக்குது. இதை நிமிடங்களாக எப்படி மாற்றுறது, ஒவ்வொரு பாவத்துக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சப்ளாடு கணிதத்தை இந்த வீடியோ பதிவில் நம்ம காணலாம். நீங்கள் கேபி ஜோதிட முறையில் ஒரு டிகிரியை நேரமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4ஆல் பெருக்கணும். நேரத்தை பாகையாக மாற்றணும் அப்படின்னா, டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா 4ஆல் வகுக்கணும். ஒரு வகுத்தல் ஒரு பெருக்கல் தான், சரிங்களா? இப்போ நம்ம நிமிடங்களாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாகை, கலை அளவுகளை, விகலை அளவுகளை 4ஆல் பெருக்கி 60ஆல் வகுக்கணும். 60க்கு மேலே போயிடுச்சுன்னா 60ஆல் வகுத்து மீதியை நிமிடங்களாக வச்சுக்கிட்டு நாம் கணக்கு பண்ணணும். அந்த கணக்கை தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ 0 டிகிரி இன்ட்டு 4 என்ன ஆகும், ஏன் 4ஆல் வகுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே 4ங்கிறது பார்த்திங்கன்னா கேபி ஜோதிட முறைகளில் ஒரு தீர்க்கரேகைக்கும் இன்னொரு தீர்க்கரேகைக்கும் இடைப்பட்ட கால அளவு, ஒரு தீர்க்கரேகையிலிருந்து இன்னொரு தீர்க்கரேகைக்கு போகக்கூடிய நேரம். இப்போ மேசராசியில் எத்தனை டிகிரி இருக்குது, 30 டிகிரி இருக்குது. அப்போ அங்கே 30 தீர்க்கரேகைகள் போகுதுன்னு அர்த்தம். ஒரு தீர்க்கரேகையிலேருந்து இன்னொரு தீர்க்கரேகைக்கு போகிறதுக்கு 4 நிமிடங்கள் ஒரு மனிதன் சராசரியாக கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 4ஆல் பெருக்கிறோம், சரிங்களா? அப்போ கேது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 கால அளவையும் பாகை, கலை, விகலை இது 3ஐயும் 4ஆல் பெருக்குங்க. 00 இன்ட்டு 4. நான் 0 எதனால் பெருக்கினாலும் அதோட மதிப்பு 0 தான். 46 மினிட்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ஆல் பெருக்கிறோம். 4ஆல் பெருக்குனிங்கன்னா 184 வருது. அப்போ 60க்கு மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 184 டிவைடட் பை 60 அதுதான் நான் இங்கே கணிதமாக கொடுத்துருக்கேன். அப்போ எத்தனை 180ல் எத்தனை 60 இருக்குது, 3 60 இருக்குது, 3 18 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ மீதி பார்த்திங்கன்னா 4 செகண்ட்ஸ் இருக்குது. அதை அப்படியே வச்சுங்க. இந்த 40 விகலை இருக்கு இல்லையா, செகண்ட்ஸு, அப்போ அதையும் 4ஆல் பெருக்கணும். 4ஆல் பெருக்கணும்னா 40 இன்ட்டு 4 160. இந்த 160 செகண்ட்ஸை 60ஆல் பெருக்கிட்டிங்கன்னா வகுத்திங்கன்னா 2.40 வரும். இது செகண்ட்ஸு தான், சரியா? அப்போ மேலே இருக்கக்கூடிய எவ்வளோ செகண்ட்ஸ் மிச்சம் இருக்குது, 4 செகண்ட்ஸ் மிச்சம் இருக்குது. அதோட இந்த 2.4 செகண்ட்ஸையும் கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா 3 நிமிடம் 6.40 செகண்ட்ஸ். அதுதான் கால அளவு. கேது ஒவ்வொரு பாவத்துலேயும் 3.640 மினிட்ஸ் இருக்கும். இப்போ இதை நீங்கள் சாஃப்ட்வேர்லேயும் கணிக்கலாம். ஆனால் மேனுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு சப்ளாடையும் நம்ம கணித முறைகளில் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு 2 டிகிரி 13 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் இருக்குது. இதை 2 4ஆல் பெருக்குனிங்கன்னா 8, 13 52, சரிங்களா? 52ங்கும் போது என்ன ஆகுது, நமக்கு 60க்கு கீழே தான் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிறோம்.
சரிங்களா? 60க்கு மேலே இருந்தால் 60ஆல் வகுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ அடுத்து வந்து விகலை செகண்ட்ஸ் வந்து 20 இருக்குது. 20 × 4 எவ்வளவு? 80. அப்போ 1 செகண்ட்ஸ் 20 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 52ஓட 1.2 செகண்ட்ஸையும் கூட்டிக்கிறோம். கூட்டினீங்கன்னா 8 நிமிடம் 53.20 மினிட்ஸ் வந்து சப்லாடாக இருக்கும் சுக்கிரன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா கிரகங்களுக்கும் கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி பெருக்கி உங்களுக்கு வந்து விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு துல்லியமாக கொடுத்துருக்கேன். இந்த எல்லா நிமிடங்களையும் கூட்டினீங்கன்னா, டோட்டலாக கூட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 நிமிடம் 20 செகண்ட்ஸ் வந்து வரணும். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு தான் அளவு. ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி? 13 டிகிரி 20 நிமிஷம். இதை வந்து நீங்கள் நிமிடமாக மாற்றினீங்கன்னா 13 52 அப்படியே வச்சுக்கலாம். 20 × 4 80. இதில் 1 நிமிஷம் இருக்குது. அப்போ 53 நிமிஷம் 20 செகண்ட்ஸு. இதை டோட்டலாக கூட்டினீங்கன்னா, எல்லா இதையும் கூட்டினீங்கன்னா, எல்லா மினிட்ஸையும் கூட்டினீங்கன்னா 53 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் வரும். இந்த பெருக்கல் முறைகளில் நீங்கள் கணிதம் பண்ணி பாருங்கள். இதை வந்து மேனுவலாக கணிதம் பண்ணுறவங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்கோசரம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ரொம்ப நன்றி.